விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு கடந்த 5ஆம் தேதி சமூக அமைப்புகள் மட்டுமல்லாமல் இந்து அமைப்புகள் வீடுகள்லாம் விநாயகர் சிலைகள் வைக்கப்பட்டிருந்தது. சென்னையில் மட்டும் சுமார் 2500க்கு மேற்பட்ட விநாயகர் சிலைகள் வைக்கப்பட்டிருந்தது. இதனை 4 நாட்கள் கரைப்பதற்கு, அதாவது கடலில் கரைப்பதற்கு போலீசார் அனுமதி வழங்கியிருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து நேற்று முதல் சமூக அமைப்புகள் மட்டுமல்லாமல் வீடுகளில் வைக்கப்பட்டிருந்த விநாயகர் சிலைகள்லாம் கரைக்கும் பணி தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதற்காக பிரத்யேகமாக சென்னையில் 4 இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. சென்னை பட்டினம்பாக்கம், சென்னை நீலாங்கரை, சென்னை எண்ணூர் துறைமுகம் உள்ளிட்ட 6 இடங்களில் விநாயகர் சிலைகளை கரைப்பதற்கு போலீசார் அனுமதி வழங்கியிருக்கிறார்கள். மேலும் இந்த விநாயகர் சிலையை ஊர்வலமாக எடுத்து வருவதற்கும் கடுமையான கட்டுப்பாடுகள்லாம் விதித்திருக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கென பிரத்யேகமாக ஒதுக்கப்பட்ட பாதையில் மட்டுமே விநாயகர் சிலையை ஊர்வலமாக எடுத்து வருவதற்கான ஏற்பாடுகளை போலீசார் தரப்பில் செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த சிலையை கரைப்பதற்காக ராட்சச கிரைன்கள்லாம் கடற்கரையில், அதாவது கடற்கரை ஓரமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய பிரம்மாண்டமான விநாயகர் சிலைகள்லாம் அப்படியே கிரைன் மூலமாக எடுத்து கடலில் கரைப்பதற்கான ஏற்பாடுகளை ஏற்கனவே செய்திருந்தனர். நேற்று மட்டும் சமூக அமைப்புகள் மற்றும் வீடுகளில் வைக்கப்பட்டிருந்த 200க்கு மேற்பட்ட விநாயகர் சிலைகள் கடலில் கரைக்கப்பட்டது. இன்று முக்கிய அமைப்புகளான இந்து அமைப்புகள், இந்து முன்னணி, இந்து மக்கள் கட்சி உள்ளிட்ட முக்கிய இந்து அமைப்புகள் சார்பில் சென்னை முழுவதிலும் இருக்கக்கூடிய சுமார் 80% மேலான விநாயகர் சிலைகள் இன்றுதான் கடலில் கரைக்கப்படுகிறது. அதற்காக முழுமையான ஏற்பாடுகள்லாம் தயார் நிலையில் இருக்கிறது. தற்பொழுது அந்த கரைக்கும் பணி இன்று காலை முதலே தொடர்ந்து நடைபெற்று வருகிறது.